வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இல்லம் தேடி கல்வி 2.0 ட்ரைனிங் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ண முடியல சிஸ்டர், அங்கே என்ன சொன்னாங்கன்னு தெரியலை, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நான் எனக்கு தெரிஞ்ச தகவலை வந்து ஷேர் பண்ணுறேன். ட்ரைனிங் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. எப்பவும் போல் 9 மணிக்கு ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அட்டெண்டன்ஸ் போட்டின உடனே மோட்டிவேஷன் ஸ்பீச் வந்து கொடுத்தாங்க. பிஆர்டிஸ் வந்து பேசினாங்க. கோஆர்டினேட்டர் சாரும் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து பேசினார். நம்ம வந்து அடிப்படை கல்வி சொல்லிக் கொடுக்கறனால எந்த அளவுக்கு நம்மளோட பொறுப்பு இருக்குது, குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது தான் மனசில் பதியும், நல்ல விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுங்க, எளிமையாக வந்து குழந்தைகளை வந்துட்டு படிக்கவும் எழுதவும் வந்து சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது ரெகுலராக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸஸ் வர்றதுக்கு நீங்கள் உங்கள் சென்டரை வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போங்க, அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலராக வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஆப்பில் வந்து அட்டெண்டன்ஸ் போடுறது கண்டிப்பாக ரெகுலராக வந்து போடணும், ஃபோட்டோஸ்லாம் ப்ராப்பராக அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற தகவலை வந்து சொன்னாங்க. அடுத்ததாக ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து கற்றல் விளைவுகள் வந்து கொடுத்துருக்காங்களே, அதை வந்துட்டு நீங்கள் பயிற்சி மூலமாக சொல்லி கொடுத்தீங்கன்னா மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாக வந்து செய்வாங்கன்னு சொன்னாங்க. அடுத்ததாக அடைவுத்திறன் அட்டவணை வந்து போன தடவை வந்துட்டு நம்ம கார்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதன் மூலமாக வந்து மாணவர்களுக்கு நம்ம மதிப்பெண் வந்து போட்டோம், அதாவது வேல்யூ பண்ணோம், டிக் போட்டு வேல்யூ பண்ணோம். இந்த தடவை என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஓஎம்ஆர் ஷீட் மாதிரி கொடுத்து அதை வந்து ஷேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இனிமேல் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி தான் குழந்தைகளுக்கு அடைவுத்திறன் வந்து வேல்யூ பண்ணணும்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா டிஎல்எம் யூஸ் பண்ணி எப்படி கிளாஸஸ் வந்து எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுத்தாங்க. அடுத்ததாக தமிழ் மற்றும் ஆங்கில வார்த்தை மற்றும் பாடல்களை எப்படி வந்து உச்சரிக்கணும், எப்படி வந்து ராகமாக வந்து பாடணும், பிழை இல்லாமல் எப்படி வந்து அதை பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. இதே போல் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஈஸியாக வந்து கூட்டல் கழித்தல் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு கற்றல் செயல்பாடுகளையும் நம்ம எளிமையாகவும் சிறப்பாகவும் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அடுத்தது ஓஎம்ஆர் ஷீட் வச்சு எப்படி ஸ்டூடெண்ட்டை வந்து வேல்யூ பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஃபைனலாக ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருந்தாங்க. அதில் போய்ட்டு கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது எல்லாருமே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக ட்ரைனிங்கில் வந்துட்டு டீ அமௌண்ட்டு 50 ரூபா கொடுத்தாங்க. 2.0 ட்ரைனிங்கில் பெரிய அளவு எந்த மாற்றமும் இல்லை. ஒரே ஒரு மாற்றம் இந்த ஓஎம்ஆர் ஷீட் வேல்யூஷன் மட்டும்தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.